யூரிக் ஆசிட் லெவல்ஸ நேச்சுரலா கம்மி பண்றதுக்கான ஒரு மூணு எளிய வழிகள் பற்றி பார்க்கலாம். எவ்வளவு டேப்லெட் போட்டும் குறையாத இந்த யூரிக் ஆசிட் அளவை கண்டிப்பா சில ஹோம் ரெமெடிஸ் மூலமா குறைக்க முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோ பதில சொல்லியிருக்கோம். சோ ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா வீட்டில் இருந்த மாதிரி இந்த யூரிக் ஆசிட் பெயின், கவுட் அட்டாக் சிம்டம்ஸ் எல்லாத்தையும் குறைக்க முடியும். நம்ம தொடர்ந்து வாரம் யூரிக் ஆசிட் பத்தியும் கவுட் அட்டாக்ஸ் பத்தியும் பதிவுகள் போட்டு வரோம். சோ மறக்காம ஸ்ரீயா ஹெல்த் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வாரம் நம்ம சேனல் ஸ்ரீயா ஹெல்த் கேர்ல யூரிக் ஆசிட் ட்ரீட்மெண்ட்கான ஒரு பதிவு நம்ம போட்டிருந்தோம். அதுல யூரிக் ஆசிட் பெயினையும் கவுட் அட்டாக் பெயினையும் குறைப்பதற்கான ஃபுட்ஸ் என்னெல்லாம் எடுக்கணும், என்ன ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுன்ற முற்றிலுமான தகவல் கொடுத்திருந்தோம். அந்த வீடியோட லிங்க இந்த கமெண்ட்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஷேர் பண்றோம். மஸ்டா வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா நாலேஜ் கெய்னிங் தான் ஒரு ப்ராப்ளம், ஒரு நோயை நம்மை விட்டு முற்றிலுமா சரி செய்ய உதவுமே தவிர வெறும் மருந்துகளும் மாத்திரைகளும் மருத்துவமும் கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த பதிவுல நம்ம எதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம்னா, யூரிக் ஆசிட நம்ம கண்ட்ரோல் பண்ணுமா இல்ல யூரிக் ஆசிட லெவலை நம்ம ரெடியூஸ் பண்ணுமான்னு பார்க்கணும். ஏன்னா ரெண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், ஏதாவது ஒரு மாத்திரை போட்டு அப்பத்திக்கு அந்த யூரிக் ஆசிட் லெவலை கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம், யூரிக் ஆசிட் லெவல் அப்படின்றது அட் பிரசன்ட் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த யூரிக் ஆசிடுடைய அளவு. சோ அப்ப அத நம்ம ரீடிங்ஸ்ல கம்மி பண்ணா உடல்ல இருக்க வலிகளும் குறையணுமா இல்லையா? அப்ப ரீடிங்ஸ்ல மட்டும் டேப்லெட் போட்டு கம்மி பண்றோம், வலிகள் மட்டும் ஏன் குறைய மாட்டேங்குது? அப்படியே சில மாத்திரைகள் ஃபெபிஸ்டாட்டின் அது போன்ற டேப்லெட்ஸ் எடுப்பாங்க. அந்த மாத்திரைகள் எடுத்து நம்ம கம்மி பண்ணாலும் ஒரு நாள் 2 நாள் மாத்திரை சாப்பிடலாம் கூட தாங்க முடியாத வலிகள் வருது. சரி, அந்த மாத்திரை எப்படித்தான் நம்ம உடம்புல வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா, யூரிக் ஆசிடா கன்வெர்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸை பிளாக் பண்ணி தான் ஃபெபுஸ்டாட் 40 mg போன்ற மாத்திரைகள் நம்ம ரத்தத்துல அப்பத்திக்கு யூரிக் ஆசிட் அளவை குறைஞ்சு வைக்குது. சோ அப்ப பியூரின்ஸ் அங்க அப்படியேதான் இருக்கு. அதுவும் யூரிக் ஆசிட்க்கு ஈக்குவலான டாக்ஸின் தான். அப்ப அது உடம்புல இருந்தாலும் நமக்கு வலியும் வீக்கமும் ஊசி குத்துவது போன்ற இந்த எரிச்சல், யூரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய கவுட் அட்டாக்ஸ் வரக்கூடிய எல்லா பாசிபிலிட்டிஸும் நமக்கு அப்படியேதான் இருக்கும். அதனாலதான் 2 நாள் மாத்திரை நிறுத்தினா கூட எந்திரிக்கவே முடியாது பேஷண்ட்னால. சோ அப்ப நம்ம கண்ட்ரோல் பண்றதை தாண்டி யூரிக் ஆசிட் லெவல்ஸை நேச்சுரலா பெர்மனண்டா கம்மி பண்றதுக்கான சில ஹோம் ரெமெடிஸ், சில நேச்சுரல் ஹெர்பல் மெடிசன்ஸ், சில நம்ம உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். ஏற்கனவே நம்ம அந்த பார்ட் 1 வீடியோல சொல்லியிருந்தோம், பியூரின்ஸை எந்த உணவெல்லாம் அதிகப்படுத்துதோ, சிக்கன், ரெட் மீட், ஃபிஷ், எக், ஆல்கஹால், இது போன்ற பியூரின் ரிச் சில இந்த ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் நிறுத்தாம நம்ம கண்டிப்பா யூரிக் ஆசிட் லெவலை நம்ம பெர்மனண்டா நம்ம உடம்புல இருந்து வெளியேற்ற முடியாது. ஸோ நல்லா அந்த வீடியோல சொன்ன ஃபுட் கண்ட்ரோல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் பெர்மனண்டான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். சரி, ஓகே. இப்ப இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம ஒரு 3 ஈஸியான ஒரு வேஸ் இந்த யூரிக் ஆசிட் லெவலை குறைப்பதற்கான வழிமுறைகள் பற்றி பார்க்கலாம். முதலாவது ஸ்டெப் என்னன்னா, நம்ம சில நேச்சுரலான ஹெர்பல் மெடிசன்ஸ், இந்த பிரச்சனையை குறைப்பதற்கான ஹெர்பல் மெடிசன்ஸ், அதாவது இந்த மருந்துகள், இயற்கை மருந்துகள் எப்படி வேலை செய்யும்னா, அந்த யூரிக் ஆசிடோட என்சைமை பிளாக் பண்ணாம நம்ம ஏற்கனவே பியூரின் ரிச் ஃபுட்டை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் ஏற்கனவே நம்ம ரத்தத்துல தேங்கி இருக்கக்கூடிய பியூரின்ஸையும் யூரிக் ஆசிடையும் முற்றிலுமா பெர்மனண்டா உடம்பை விட்டு வெளியேற்றும். அப்ப நமக்கு கவுட் அட்டாக் வரக்கூடிய எல்லா பாசிபிலிட்டிஸும் குறையும். ஏற்கனவே வலியில, வீக்கத்துல, ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன், ஸ்வெல்லிங் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இந்த ப்ராப்ளமும் நமக்கு நல்லா ரெடியூஸ் ஆகும். சரி, ஓகே. இப்ப என்ன ஹெர்பல் மெடிசன் எடுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா இதெல்லாம் நம்ம இந்த வீடியோல சொன்ன ஃபுட் கண்ட்ரோல்ல எடுத்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். சரி, அந்த சூரணம் பேர் பற்றி பார்க்கலாம். நீங்க பக்கத்துல ஒரு சித்தா டாக்டர் இருந்தா அவங்களையும் கன்சல்ட் பண்ணிட்டு இந்த சூரணம் எடுத்துக்கலாம். ஆனா இயற்கையான மருந்துகள் கண்டிப்பா உணவு கட்டுப்பாடோட தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அமிர்தாதி சூரணம், இதுல முக்கியமா சீந்தில் கொடி, சிறுநீரகத்தை சுத்தம் பண்ணக்கூடிய சீந்தில் கொடி, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, வால்மிளகு போன்ற எல்லா இயற்கை மருந்துகளும் சரியான விகிதத்துல கலந்திருக்கு. இது ஒரு 1/4 ஸ்பூன் மோர்ல கலந்து 2 வேளை குடித்து வரும்போது சொன்ன மாதிரி நம்ம ரத்தத்தில் உறுப்புகளில் கலந்திருக்கக்கூடிய எல்லா யூரிக் ஆசிட்ஸ், நமக்கு தேவையில்லாத கழிவுகள் உடலை விட்டு வெளியேறும்.
ஓகே, அடுத்து நம்ம இந்த வீடியோல ஒரு பிளாடர் மசாஜ் பாயிண்ட் பத்தி காமிக்க போறோம். இதை நீங்க வீட்ல இருந்து தாராளமா பண்ணலாம். ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜில இந்த பிளாடர் பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க காலுடைய பகுதி இப்ப நம்ம காமிக்கிறோம் பாருங்க. இந்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா இதான் பிளாடருக்கான பாயிண்ட். இதுல அந்த யூரிக் ஆசிட் டெபாசிட் இருக்கிறதுனால ஒரு விதமான வீக்கம் இருக்கும். சோ அந்த ஒரு இடத்துல ஒரு பல்ஜா இருக்கும், ஒரு பலூன் மாதிரி அந்த இடத்துல ஒரு வீக்கம் வந்து ஸ்வெல்லிங் வந்து உங்களுக்கு தென்படும். சோ அப்ப அந்த வீக்கம் எதை நமக்கு இண்டிகேட் பண்ணுது? நல்ல உப்புக்களுடைய படிமானம் அந்த பிளாடர்ல இருக்கு, அதனாலதான் யூரின் போகும்போது எரிச்சல் வர்றது, ஊசி குற்றுவது போன்ற வலி இருக்கிறது இதெல்லாம். சோ அப்ப நம்ம யூரிக் ஆசிட் லெவலை நம்ம ப்ராப்பரான ஹோம் ரெமடிஸ் மூலமா தான் கண்ட்ரோல் பண்ணோம். சோ அதற்கான எக்ஸலண்டான ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி மசாஜ் தான் இப்ப நம்ம காமிக்கிறது. சோ இப்ப நம்ம காட்டுற மாதிரி கிட்னி பாயிண்ட்ல ஒரு 2 மினிட்ஸ் அழுத்தி பிரஷர் கொடுக்கணும். பிரஷர் கொடுத்துட்டு மெதுவா அப்படியே டிராக் பண்ணிட்டு கீழே பிளாடர் பாயிண்ட்ல இதே மாதிரி உள்ளிருந்து வெளிப்புறமா அந்த பிளாடரை நோக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுக்கும்போது அந்த உப்புக்கள்லாம் கரைந்து சரியா ப்ராப்பரா ஃப்ளஷ் அவுட் ஆகும். ஸோ இதை நீங்க ஒரு பென்சிலோட பேக் சைடும் ஒரு சாதாரண ஒரு கண்ணாடி ஸ்கேல் வச்சு நீங்க தாராளமா வீட்டில் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 1-2 தடவை பண்ணும்போது நமக்கு நல்ல யூரின் அவுட்ஃப்ளோ, நமக்கு நல்ல யூரின் வெளியே சிறுநீர் பிரிந்து வெளியே போறதை நம்ம பார்க்க முடியும். சரி, ஓகே, இப்ப நம்ம இந்த 2 விஷயத்தையும் நம்ம ஏற்கனவே சொன்ன டயட்டோட வீட்டில இருந்து ஃபாலோ பண்ணுங்க, நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து எல்லாரும் இந்த ரத்தத்தை செக் பண்றது, பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, ஸ்கேன் பண்ணி பார்க்கறதுன்னு இந்த உடலை மட்டுமே கவலைப்படுறாங்களே தவிர உடலை இயக்குகின்ற இயக்கு சக்தி ஆகிய மனம், அந்த மனதுடைய எண்ணங்களை பற்றி வலிமையை பற்றி கவலைப்படுறது இல்ல. அப்ப மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தா மட்டும்தான் பாடி கரெக்டா டியூன் ஆகும். இப்ப நீங்க ஒரு ப்ராப்ளத்தை பார்த்து பயந்துட்டீங்க, அதை வந்து ஒரு நெகட்டிவான கிரிட்டிக்கல் திங்கிங், அது ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனை பண்ணுமோன்ற சிந்தனைய நீங்க ஜெயிக்காத வரைக்கும் நோயை ஜெயிக்க முடியாது. அதற்கான ஒரு அற்புதமான சில டிப்ஸ் பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். நம்ம போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பாக்குறோம், தலையில இருந்து கால் வரைக்கும் ஸ்கேன் பண்ணி பாக்குறோம், ஆனா பேஷண்ட் மென்டலா ப்ரிப்பேர்டா இருக்காங்களா நம்ம பாக்குறது இல்ல. சோ இப்ப மன பலவீனமா இருக்கும்போது உடம்புடைய இம்யூன் சிஸ்டம் அதிகமாகாது. அப்ப இம்யூன் சிஸ்டம் பூட்டானா மட்டும்தான் எந்த ஒரு நோயும் உடல் தன்னைத்தானே சரி பண்ணி கொள்ள முடியும். சோ அப்ப ரெடியூஸ் ஃபியர், அவங்களுக்கு இந்த நோயை பற்றி மட்டும் இல்ல மற்ற நிறைய விஷயங்களை பத்தின பயம் இருக்கலாம், பதட்டம் இருக்கலாம். சோ அதை நம்ம பேஷண்ட் கிட்ட இருந்து போக்கணும். அதற்கான அவங்களுக்கான பிரேயர்ஸ், அவங்களுக்கான சில நல்ல ஆக்டிவிட்டிஸ் நம்ம அவங்க பேர்ல பண்றது, இதெல்லாம் கண்டிப்பா நமக்கு கை கொடுக்கும். ரெண்டாவது, ரெடியூஸ் இல்யூஷன். அவங்க ஒரு தனி உலகத்தில் இருப்பாங்க. அவங்க வந்து கிரிட்டிக்கல் திங்கிங், நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் நடந்துருமோ, ஒரு இந்த நோயினால ஒரு பாதிப்பு நமக்கு ஏற்பட்டு நம்ம டே டு டே ரொட்டீன் ஆக்டிவிட்டியை பண்ண முடியாம போயிடுமோ, அந்த மாதிரியான கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கும். ஸோ அதை நம்ம பேஷண்ட் கிட்ட உட்காந்து பொறுமையா பேசி கண்டிப்பா கடவுளுடைய அருளால இந்த நோய் நிச்சயமா வென்று அவங்க வாழ முடியும்ன்ற நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதை கட்டாயம் வீட்டில் இருக்கிறவங்க பேஷண்ட்ஸ் கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து பாருங்க, நிச்சயமா அவங்களுடைய ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம ஸ்ரீயா ஹெல்த் கேர்ல நம்ம ஆன்லைன் டயட் கவுன்சிலிங் ப்ரொவைட் பண்றோம். ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி மூலமா எப்படி பெயினை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும், சில டீடாக்ஸ் மூலமா எப்படி மறுபடியும் பெயின் வராம ப்ரிவென்ட் பண்ண முடியும்ன்ற சஜஷன்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதற்கு உங்களுடைய ஃபுட்டோட கிளியர் மேப் நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களை பற்றிய மேலும் பல விவரங்களை நமக்கு அனுப்புனா கம்ப்ளீட்டா நம்ம கிளினிக் மூலமா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளிவருவதற்கான முற்றிலுமான சப்போர்ட் நம்ம கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு 2 டேஸ்ல நம்ம சொன்ன மாதிரி 4 ஒரு பார்ட்ஸா இந்த வீடியோஸ் நம்ம பப்ளிஷ் பண்ண போறோம். மறக்காம நம்ம ஸ்ரீயா ஹெல்த் கேரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.